ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய பாடுகளை பற்றி இதோ கடந்த 3 வாரங்களாக சிந்தித்துவிட்டு 4வது வார வெள்ளிக்கிழமையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சவுண்ட் பத்தாது. எனவே அன்பான இயேசுவே, உம்முடைய பாடுகள் எங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தது. இதோ இந்த நாளிலே விச்சூர் பங்கிலே மரவாங்கனி என்று நாங்கள் பவனியாக உம்முடைய பாடுகளை பற்றி சிந்தித்து இதோ சென்று கொண்டிருக்கிறோம். உம்முடைய காயங்களால், உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் சுத்தமானோம் என்ற வேத வசனத்தின்படி இதோ எங்களுடைய அன்பு மக்கள் அடையாளமாக இந்த கையிலே ஏந்தி இருக்கின்ற இந்த சிலுவை உம்முடைய பாரமான சிலுவை கொண்டு மட்டும் நாங்கள் செல்லவில்லை. மாறாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் நாங்கள் சிலுவைகளாக சுமந்து வருகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பு உம்முடைய பாடுகள் இதோ எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தனப்பா. இன்று விச்சூர் மக்கள் ஒவ்வொருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பாவ வாழ்விலிருந்து விடுபட வேண்டும் ஆண்டவரே. அந்த கடந்த வாரத்திலே இதோ 25ஆம் தேதி 23ஆம் தேதி எங்கள் மக்களை அநேக பேர் பாவ சங்கீதனம் செய்து நல்ல பிள்ளைகளாக மாறி இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் ஆண்டவரே. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். இப்பொழுது நம்முடைய உதவி தந்தை அவர்கள், இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இயேசுவின் போராட்ட பாதை நமது வாழ்வுக்கு வெளிச்சம் காட்டும் ஒரு உயிர் நாடி. அவருடைய பாடுகளை சிந்தித்து அவரின் குரல் கேட்கும் ஆடுகளாய் நாம் அவரை பின்தொடர வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை. கயவர்கள் எல்லாம் இயேசுவின் பாடுகளுக்கு காரணமாயிருந்தாலும் நம்முடைய பாவங்கள் அவரது மரணத்திற்கு முக்கிய காரணமாகும். எதையும் இழப்போம் என்ற மனநிலையில் வாழ்வோருக்கு இழப்புகளும் வாய்ப்புகளும் வரங்களே என்ற நோக்கத்தோடு கண்ணீர் கண்களோடு வாருங்கள், நாமும் கல்வாரி நோக்கி நம் பாதங்களை நடத்துவோம். கல்வாரி பயணத்தில் பக்தியோடு பங்கேற்போம். நாங்கள் குற்றங்கள் பல செய்தோம் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினோம் எனவும் மனம் நொந்து வருந்துகிறோம். உமது அருள் துணையால் நாங்கள் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம். தீர்ப்பிட வேண்டிய நீதிபதி இங்கு தீர்ப்புக்கு உள்ளாகினார். இவனிடத்தில் எக்குற்றமும் காணவில்லையே என்று கூறிய பிலாத்தோ சீசருக்கு பயணங்களில் இருந்து மீட்பை பெற்று தருவதற்காக சிந்தனை, நாம் அடித்திருப்போரை தீர்ப்பிடிலே என்னை உயிரோடு சுமக்க போகும் சிலுவையே வா என அரவணைத்து ஏற்றுக்கொள்கிறார். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என சொன்னவரை தேற்றி கல்வாரி மலையில் பெறப்போகும் இளைப்பாற்றுதலுக்காக இப்போது சிலுவை சுமக்க தயாராகிறார். இயேசுவின் புனித கரங்கள் பட்டவுடன் பார சிலுவை அவமான சின்னம் புனிதமானது. ஏன், நம் பாவங்களில் இருந்து மீட்பை பெறுவதற்காகவே. ஏற்ற யாரும் இல்லை என்கிற தனிமை மேலும் வாட்ட நிலை தடுமாறி கீழே விடுகிறார். தந்தையின் திருவுளம் நிறைவேற்றவும் மக்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை மீட்கவும் மீண்டும் துணிந்து எழுகிறார். மரணத்தை நோக்கி பயணிக்கிறார். ஏன், நம் பாவங்களில் இருக்கிறேன் என அன்னை மரியா ஆண்டவரை தேற்றுகிறார். எவ்வளவு வியாகுலம் நிறைந்த சந்திப்பு! பட்ட துன்பங்கள், ஏற்ற கசையடிகளின் வழி, விடாத வழியும் இரத்த துளிகள், இவை அனைத்தும் ஒரு கணம் சுகமாய் மாறியது. அன்னையின் கனிவு மிகுந்த பார்வையால் பெற்று வளர்த்து பார்த்து உணவளித்து உச்சி முகர்ந்து அன்பை பொழிந்த தாய் கொடூர முகத்துடன் சொல்லொன்னா ஓடிய ரத்தம்
இயேசுவே உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றையெல்லாம் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இயேசுவின் அகோர நிலை கண்டு சற்று யோசிக்கிறது இந்த கயவர் கூட்டம். ஒருவேளை துதிக்கின்றார் சிலுவையிலே உருகாதோ. ஆமென். தேவன் நிலை இறையேசுவே உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மண்ணுக்கு கிடைத்த மறுமுத்தம். கெட்ட நடத்தையுள்ளவன், காமுகன், சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான பொருளாசை கொண்டவன் எவனும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையான். எபிசேயர் 5:5. அன்பு தாயின் ஆறுதல் தரிசனம். முன்பின் தெரியாத சீமோனின் சிறு உதவி. வீரமங்கை வெரோனிகாவின் துணிச்சலான செயல். இவை சற்று ஆறுதல் தந்து சோர்வை போக்கினாலும் நம் பாவச்சுமை மீண்டும் அழுத்த இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, நாங்கள் போதை என்ற உலக இன்பங்களுக்கு உலக இன்பங்களுக்கு இடம் தராது சிற்றின்ப ஆசைகளை வென்றிடவும் உம்மை பின்தொடரவும் அருள் தாரும். ஆமென். ஆயிரம் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். இறையேசுவே உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். ஆறுதல் சொன்ன கண்ணீர். மனம் திரும்ப தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து வானத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 15:7. நம் ஆண்டவர் இயேசுவால் நலமடைந்த எருசலேம் மகளிர் கூட்டம் இயேசுவின் அகோர நிலை கண்டு ஆறுதலின் தெய்வமான நம் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க முன் வருகிறார்கள். அவர்களின் அன்பு முகத்தை பார்த்த நம் ஆண்டவரோ, நான் என் தந்தையின் திருவுளம் நிறைவேற்றவே இயேசுநாத சுவாமி பாடுபட்ட 9ஆம் இறையேசுவே உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். மண்ணுக்கு கிடைத்த கடைசி முத்தம். பாவம் யாரை சாரும்? நியாயம் யார் பக்கம் உள்ளது? இறைவனின் தீர்ப்பு எத்தகையது என்பதை அவர் வந்தபின் எடுத்துக்காட்டி உலகினர் செய்த தவறை மெய்ப்பிப்பார். பாவம் உலகினரையே சாரும் என்று காட்டுவார். ஏனெனில் அவர்கள் என்னில் விசுவாசம் கொள்ளவில்லை. வழி எங்கும் கற்களும் முட்களும் விடாது விழும் கசையடிகள் சிலுவையை முழுவதும் நனைக்கும் அளவுக்கு வெளிவந்த செந்நீர் தன் பலனிழந்து நடக்க வலுவிழந்து இப்பாடுகளின் பாதையில் இறுதி நிலைக்கு வந்த இயேசு கீழே விழுந்தாலும் கல்வாரி மலை அருகே வந்ததை எண்ணி மகிழ்ச்சி கொள்கிறார். ஒவ்வொரு முறை விழும்போதும் விழுவதை காட்டிலும் அதிக வேகமாய் எழுகிறார். இறுதியாய் ஒரு முறை எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. சிலுவை மரமே உன்னை நான் வெற்றி செய்தேன்.
தாமே பாடுபட்ட 10ஆம் நிலை. இறை இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். 10ஆம் நிலை. தோலுரிக்கப்படும் செம்மறி. என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மீது சீட்டு குலுக்கி போடுகின்றனர். திருப்பாடல்கள் 22:18. பாரமான நம் பாவ சுமையை நெடுந்தூரம் சுமந்து வந்த இயேசுவுக்கு கல்வாரி மலை வந்த போதும் பாடுகள் குறையவில்லை. உடனே நம் ஆண்டவரை சிலுவையில் அறைய ஏற்பாடு செய்கின்றனர். இயேசுவின் உடலோடு ஒட்டி இருந்த ஆடையை அகற்றுகிறார்கள். உடலெங்கும் காயங்களினால் வழிந்த இரத்தத்தோடு ஒட்டியிருந்த ஆடையை அகற்றியவுடன், இல்லை பிரித்தவுடன் மூடிய காயங்களும் மீண்டும் திறந்து இரத்தம் வழிய ஆரம்பித்தது. அந்த ஆடையையும் கயவர்கள் தங்களுக்குள் சீட்டு குலுக்கி பகிர்ந்து கொண்டனர். தன்னிடம் இனிய இயேசுவே, நாங்களும் பிறர் உடைமையையும் உரிமையையும் பறிக்காமல் அவற்றை மதித்து நடக்கும் நல் மனதை தந்தருளும். ஆமேன். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். 11ஆம் நிலை. மீட்பரை முத்தம் செய்யும் ஆணிகள். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் பாவங்களுக்காக வதைப்பட்டு காயப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். எசாயா 53:4. தோலுரிக்கப்பட்ட செம்மறியாக நின்ற இயேசுவை சிலுவையில் கிடத்தி அவரின் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் கொண்டு சிலுவையோடு பிணைக்கிறார்கள். சிலுவையின் மறுபுறம் வெளியேற ஆண்டவரின் குருதி பீரிட்டு வெளிவருகிறது. சிலுவையில் செந்நீர் படாத இடம் கூட இப்போது செந்நீரால் நனைகிறது. தன் மகன் துடிக்கின்ற இந்த கொடூர நிலை கண்டு துன்புறுத்தும் இன்றே எங்களை துன்புறுத்தும் சிலருக்காகவும் நாங்கள் மன்றாடும் மனதையும் மன்னிக்கும் உள்ளத்தையும் தந்தருளும். ஆமென். ஆமென். திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மக்கள் என்ன கூட்டம்? இது அரசியல் கூட்டம் அல்ல. நான் ஓட்டு கேட்டு வரல உங்க மத்தியிலே. 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் மீட்கப்படாதா? இந்த உலகம் ரட்சிக்கப்படாதா? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இந்த உலகம் சுருண்டு போய்விட்டது என்று பிதாவானவர் நினைத்தார். பிதாவானவர் நினைத்த பொழுது இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும். என் மக்கள் பாவத்தினால் மடிந்து போகக்கூடாது. என் மக்கள் பாவத்தினால் இறந்து போகக்கூடாது. அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதோ விண்ணகத்திலிருந்த தந்தை
தன் ஒரே மைந்தனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அனுப்பப்பட்ட மகன் அன்பின் அடையாளமாக, அன்பிற்கு இலக்கணமாக, அன்பின் சித்திரமாக வாழ்ந்து காட்டினார். எந்த அளவுக்கு என்றால் தன் உயிரை கொடுத்தார், தன் பேச்சை கொடுத்தார், இறுதியிலே தன் இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். அதற்கு அன்பின் அடையாளமாக இதோ ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி உங்களுக்கெல்லாம் விளக்க விரும்புகிறேன். அன்பு என்றால் என்ன? தன்னையே தாரை வார்த்து கொடுப்பது தான். எந்த ஒரு ஆதாயத்திற்கும் அல்ல, மாறாக தன்னையே தாரை வார்த்து கொடுப்பது தான் அன்பு. அன்று ஒரு நாள், இது ஒரு காதல் கதையாக இருக்கலாம், ஆனால் அன்பிற்கு அடையாளமான ஒரு கதை. அன்று ஒரு மலை மேடு, மலை மேட்டிலே ஒரு காடு, ஒரு வீடு. அந்த மலை மேட்டிலே உள்ள காட்டிலே உள்ள வீட்டிலே ஒரு குருவி கூடு. அந்த மலை மேட்டிலே உள்ள காட்டிலே உள்ள வீட்டிலே அந்த கூட்டிலே வாழ்ந்த ஒரு சிட்டுக்குருவி என்ன செய்ததாம், அந்த அந்த வளாகத்திலே பூந்தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த பூந்தோட்டத்திலே அந்த சிட்டுக்குருவி ஒவ்வொரு நாளும் இரையை தேடி செல்லுமாம். எனவே அவ்வாறு இரையை தேடி தனக்கு தேவையான புழு பூச்சிகளை அந்த சிட்டுக்குருவி தின்று வந்ததாம். ஒரு நாள் அந்த தோட்டத்திலே ஒரு வெள்ளை ரோஜா ஒன்று இருந்ததாம். அந்த வெள்ளை ரோஜா செடியானது இந்த சிட்டுக்குருவியை பார்த்து சிரித்தது. இந்த சிட்டுக்குருவியும் அந்த வெள்ளை ரோசாவை பார்த்து சிரித்ததாம். இந்த சிரிப்பு அன்பாக மாறியது, காதலாக மாறியது. எந்த அளவுக்கு என்றால், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி சிட்டுக்குருவி அந்த வெள்ளை ரோஜாவை பார்த்து சொன்னதாம். அப்பொழுது அதோடு மட்டுமல்ல, பேச்சளவில் மட்டுமல்ல, அதோ அந்த சிட்டுக்குருவி சொன்னதாம், நான் உன் மீது கொண்டிருக்கிற அன்பு அடையாளம் என்னவென்றால், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று அந்த சிட்டுக்குருவி வெள்ளை ரோஜாவிட தன் அன்பு ஆசையை சொன்னதாம். அப்பொழுது சிட்டுக்குருவி சொன்னதாம், வெள்ளை ரோஜா சொன்னதாம், நான் எப்பொழுது சிறப்பாக மாறுகிறேனோ அதுவரையிலே நீ பொறுத்திரு, நான் சிறப்பாக மாறும் பொழுது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பதில் மொழியை அந்த வெள்ளை ரோஜா சிட்டுக்குருவியை பார்த்து சொன்னதாம். காத்திருந்தது, காலமெல்லாம் காத்திருந்தது, மாதங்களிலே காத்திருந்தது, வாரங்களிலே காத்திருந்தது, வருடக்கணக்காகவும் காத்திருந்தது. பொறுமை இல்லை. எனவே சிட்டுக்குருவி இந்த வெள்ளை ரோஜா எப்பொழுது சிறப்பாக மாறப்போகிறது, எப்போது நான் என்னுடைய அன்பை காட்டப் போகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த சிட்டுக்குருவி இனிமேல் பொறுமை இருக்காது என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அந்த வெள்ளை ரோஜா அந்த இருக்கிற இடத்திலே அந்த முள்ளு வழியிலே மேலே இருந்த அந்த ரோஜா செடியினுடைய முள்ளிலே தன்னுடைய உடலை என்ன செய்ததாம், கீறி கொண்டதாம். கீர ஒவ்வொரு சொட்டாய் ரத்தம் வழிந்து கீழே இருந்த அந்த வெள்ளை ரோஜா இதழிலே அது என்ன செய்ததா, சொட்டு சொட்டாய் விழுந்து வெள்ளை ரோஜா அப்படியே சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்ததாம். இதை பார்த்த சிட்டுக்குருவி ஆனந்தம் கண்டது. ஆகா, நம்முடைய அன்பு நிரூபிக்கப்பட போகிறது, நம்முடைய அன்பு நாம் நிறைவேற்றப்பட போகிறோம். எனவே இந்த வெள்ளை ரோஜா சிறப்பாக மாறிவிட்டது என்று சொல்லி அந்த சிட்டுக்குருவி ஆனந்தம் கண்டது. ஆனால் அவங்களுடைய ஆனந்தம் கடைசி வரை நிலைக்கவில்லை. மாறாக அந்த ரத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற அந்த வெள்ளை ரோஜா சிறப்பாக மாறியது. ஆனால் இதோட உடல் எல்லாம் ரத்தமெல்லாம் வழிந்த பிறகு மயக்கப்பட்டு அந்த வேரடியிலே சுருண்டு வீழ்ந்தது. சிட்டுக்குருவி இறந்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இது அன்பிற்கு அடைக்காலமான, அன்பிற்கு இலக்கணமான ஒரு சின்ன ஒரு கதையாக இருக்கலாம். எப்படி இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய வெள்ளை ரோஜாவுக்காக உயிரை கொடுத்ததோ, அன்பு என்றால் என்ன என்பதை காட்டியதோ, அதே போன்றுதான் இந்த தேவன் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திலிருந்து பூமியில பிறந்து தன்னுடைய மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, பாவியான மக்களுக்காக, இதோ நோய்வுற்ற மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். இறுதியிலே இந்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக இதோ சிலுவை சுமந்து வருகிற இந்த மக்களுக்காக, உயிர் ஜீவன்களுக்காக, உலக மக்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். இறுதியிலே இதோ தந்தையே எல்லாம் நிறைவேறிட்டது என்று சொல்லி தன் உயிர் மூச்சையும் கொடுத்து, இதுதான் என்னுடைய அன்பு, இதுதான் என்னுடைய பேரன்பு என்று சொல்லி நிரூபித்து காட்டிய ஒரே நிகழ்ச்சி தான் இதோ இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்று ஒரு பக்தன் ஒரு குருவானவரை ஃபாதரை பார்த்து கேட்டான், இதோ ஃபாதர், இயேசுநாதர் பல கோணங்களிலே இருக்கிறாரே, அவர் உயிர்த்தமாக இருக்கிறார், ஆடு மேய்ப்பது போல இருக்கிறார், அல்லது புதுமை செய்வது போல இருக்கிறார், அந்த காட்சியெல்லாம் விட்டுவிட்டு கோயிலினுடைய நடு பீடத்திலே ஏன் 20 மணி நேரமும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு துக்க காட்சி ஒவ்வொரு ஆலயத்திலும் இருக்கிறது என்று சொல்லி அந்த பக்தன் ஃபாதரை பார்த்து கேட்டான். ஃபாதர் எவ்வளவு விளக்கம் சொன்னார், கிடைக்கவே இல்லை. இறுதியிலே சொன்னார், இது அன்பின் உச்சக்கட்டம், இது அன்பின் உச்சக்கட்டம். இயேசு உலகத்திலே பிறந்து பாவிகளோடு பழகினார், ஏழைகளோடு வாழ்ந்தார், அனாதைகளோடு இருந்தார், நோயுற்றோருக்கு சுகம் கொடுத்தார், கல்வி பணியை செய்தார், குணப்படுத்துகின்ற பணியை செய்தார். எல்லாத்தினுடைய உச்சக்கட்டம் அன்பு என்றால் என்ன என்பதை நிரூபித்து காட்டிய ஒரே நிகழ்ச்சி அவர் கல்வாரி மலையிலே தன்னையே தகன பலியாக இந்த உலக மக்களுக்கு எல்லாம் நிறைவேற்றி உயிர் கொடுத்தாரே. இதைவிட அன்பு, மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டதான் ஒவ்வொருடைய ஆலயத்திலும் இயேசு 5 ஆணிகள் மத்தியிலே இதோ கல்வாரி மலையிலே 5 காயங்கள் கொண்டவராக சிலுவையிலே தொங்கியவராக இருக்கிறார் என்று சொல்லி, இது அன்பின் அடையாளம். இந்த அன்பின் அடையாளம், இது அன்பின் அடையாளமாக ரத்தம் சிந்தியது அடையாளம். அதனால்தான் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆலயத்திலும் நடுப்பகுதியிலே இயேசு சிலுவையில் தொங்குகின்ற காட்சியை ஒவ்வொரு திருச்சபையும் கொண்டு வைத்திருக்கிறது என்று சொன்னாராம். ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகத்தை ரட்சிக்க, இயேசு இந்த உலகத்தை மன்னிக்க, நம்முடைய பாவத்திற்காக, நாம் செய்த குற்றத்திற்காக, நாம் செய்த துரோகத்திற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இதோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இயேசு ரத்தம் சிந்திய ஆணி கொண்ட காயங்களால் இதோ நான் உன்னை அன்பு முத்தம் செய்கிறேன் என்று சொல்லி பாடலாக பாடி வந்தோம். எனவே இதோ விச்சும் பங்கு மக்கள் மரவாங்கனி புனித அந்தோனியர் ஆலயத்தில் இருந்து இயேசுவோடு நாங்களும் சிலுவை சுமக்கிறோம் என்பது அடையாளமாக கையிலே சிலுவையை ஏந்தியவர்களாக இதோ ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள். நேரம் என்று பாராமல், வியர்வை என்று பாராமல் இந்த மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் விச்சூர் புனித அம்மலான்னை பங்கு மக்கள். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள், அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உங்களுக்காக உயிரை விட்டார், இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு உங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டார், இயேசு உங்களுக்காக வெற்றி பெறாக உயிர்த்து என்றும் வாழும் தேவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ரத்தம் செய்யும். சிலுவை உயர்த்தி பிடித்து சொல்லுங்க பாபா, இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும். ஆமென். சிலுவையை சொல்லுவோம். கொண்டு கிறிஸ்து தூயகத்தில் நுழையவில்லை, மாறாக தம் சொந்த இரத்தத்தை கொண்டே அதில் நுழைந்தார். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆணிகளால் சிலுவையோடு பிடிக்கப்பட்ட இயேசுவை இப்போது உயர்த்த முற்படுகிறார்கள். சிலுவை கல்வாரி மலையிலே உயர்த்தப்பட்டவுடன் நரகம் அதிர்கிறது. இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே சிலுவை என்னும் மீட்பின் பலிபீடத்தில் பலி பொருளாய் நிற்கிறார். தன்னை இந்த கொடூர நிலை தந்தையின் கரங்களில் ஒப்படைத்தார். அன்பு இயேசுவே, அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு இந்த பாவிக்காக இறந்ததென்னை பாசமோ? நாம் பிறருக்கு உதவி செய்யும் மனதோடு இருக்கின்றோமா? அர்ப்பணிப்பு வாழ்வு என்பதை அறிந்து வாழ முற்படுகின்றோமா? சிலுவையின் அடியில் நின்று உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென்.
வழியிலே சிந்தை நொந்தழுதாயோ வியாகுல மாமரியே நாகத்தின் மாதாவே வருகிறார்கள். இதோ இந்த தாய் தான் நமக்கெல்லாம் தன் மகன் ஒரே மகனை தாரை பார்த்து கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் தேட வேண்டும். நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். எனவே வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களே, எட்டி பார்ப்பவர்களே, இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். தன் மகனையே இந்த தாய் தாரை பார்த்து கொடுத்திருக்கிறார். எனவே அந்த தாய் நம்மை பார்த்து கேட்கிறாள், மகனே மகளே, ஊழவையில் மக்களே, வீச்சூர் மக்களே, வீச்சூர் பங்கு மக்களே, உங்களுக்காக என் மகனை கொடுத்தேனே, அவரை நீ தேடி வரமாட்டாயா? உன் பாவ வாழ்விலிருந்து விடுபட மாட்டாயா? உன் பாவம் தானே என் மகனை கொன்று தாரை வார்த்து கொடுத்த இயேசுதான் இதை பவனியாக வந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள். அப்படி இருக்கட்டும், தாய்க்கு மட்டும் போகணும். நிச்சயம் இதோ எனவே அன்புமிக்க சகோதரனே, இந்த இடத்துல இந்த தாய் நமக்கு 13ஆம் நிலையிலே நமக்கு என்ன பதில் சொல்லுகிறாள் என்பதை நினைத்து பார்த்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் நிலை. இதே இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். உடலை கீழே இறக்கி தம் தாய் மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். வியாகுலத்தின் உச்சபட்ச நிகழ்வு இங்கு அரங்கேறும். அடைந்த மக்களே, அவரை ஒழிக ஒழிக, சிலுவையில் அறையும் என கத்திய போதும் அமைதியாய் இருந்த தாய் மரியா கசையடியும் கண்ணீரும் காரை உமிழும் நிறைந்த இந்த பாதையில் இயேசுவோடு இறுதி வரை பயணித்தவராய் ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். காலம் கடந்தவர் கல்லறையில் இறந்து போய் மண் புழுதில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு 33 ஆண்டுகள் நிற்காது ஓடிய கால்களும் 3 ஆண்டுகள் நற்செய்தி பணியில் ஆசிரை வாரி வழங்கிய கைகளும் சற்று ஓய்வெடுக்கின்றன. சிந்தனை:
வாழும்போது நம் வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ள விதமாய் அமைகிறதா? இறை திருவுளம் அறிந்திட முற்படுகிறோமா? இயேசுவின் வழியில் சிந்திப்போம். ஜெபம். அனைத்தும் தந்தையின் திருவுளத்திற்கென செய்த இறைவா, அனைத்தும் தந்தையின் திருவுளத்திற்கென செய்த இறைவா, திருவுளம் அறிந்து நடந்திட அருள் தாரும். ஆமீன். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரம் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்கள் உமது இரக்கத்தினால் உம்மில் நிறைவாழ்வு பெறுவார்களாக. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஜெயம். இயேசுவின் ரத்தம் 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 ஜெயம். அன்புமிக்க சகோதர சகோதரி, இயேசுவோடு நம்முடைய பாவங்களையும் அடக்கம் செய்து விட்டோம் என்ற மனநிலையோடு செல்வோம். இந்த இடத்துல ஒரு 4 பேருக்கு மட்டும் ஒட்டுமொத்தமா நான் நன்றி சொல்றேன். இன்றைய நாளை சிறப்பித்த மரவாங்கனி ஊர் முக்கியஸ்தர்கள்,